திருவிழா காப்பு கட்டியாச்சு, முகூர்த்த கால ஊண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் விரதமா இருந்தாங்க. நேத்து எங்க ஊர்ல ஐயப்பன் கோயிலுக்கு பஜனை வச்சிருக்கிறாரு ஒருத்தர். பஜனைக்கு கூப்பிட போறாரு, அவன் சரக்கு வாங்கி வச்சிருக்கான்னு கேக்குறேன். கருத்திரம் இல்லடா இது. இது என்ன போக்குது? இது எப்படி இந்த இளைஞர்களை சரி செய்யும்? ஆன்மீகம் என்ற பக்தி களம் கூட இவர்களை சரி செய்யவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும்? எப்படி வளர்த்தோம்? நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம்? அந்த பக்கம் போகாதரா, சாமி இருக்கு, கோயில் இருக்கிற பக்கம் என்னடா உனக்கு வேலை? என்னடா கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பயந்து நடக்க மாட்டா, சாமிக்கு பயப்பட வேண்டாமா அப்படின்னு பயமுறுத்திய வளர்த்தா நம்மள. அந்த சாமியை சொல்லி பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் நிம்மதியா வச்சிருந்துச்சு, ஒழுக்கத்தோட வச்சிருந்துச்சு, கண்ணியமாக வைத்திருந்தது. இந்த பக்தியில என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பூரா தலைகீழா கிடக்கு. மது எடுப்பு திருவிழா, செவ்வாய் உற்சவம், முளைப்பாரி உற்சவம்னு பார்த்தா சாமியை சுமந்து வர்றாரு ஒருத்தர், முன்னால 25 பேர் ஆடி வர்றாங்க. நான் கூட நினைச்சேன் ஊர்ல இளைஞர்கள் எல்லாம் பக்தியோட இருப்பாங்களான்னு பார்த்தேன். கடைசியாத்தான் பார்க்கும்போது அப்படி பயிலும் குடிச்சுட்டு ஆடுறேன். அதான் மது எடுப்பு. எவ்வளவு கொடுமை இதெல்லாம்! இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவையானு நினைக்க வேண்டியிருக்கு. உலகம் பூரா மது இருக்கு, உலகம் பூரா சாராயம் இருக்கு. ஆனா இந்த அநியாயம் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடக்கல. ஒன்னும் சொல்லக்கூடாது. 25-30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள 1-2 பேர் குடிப்பாங்க. அதுங்க வெளியே தெரியக்கூடாதுன்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு பார்த்தா அசிங்கம்னு வெட்கப்பட்டு குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறாங்க. 50 பேரும் குடிச்சு படுத்துற பாடு, நடக்கிற அத்தனை விபத்துகளும் கொலைகளும் கொள்ளைகளும் அத்தனும் போதையிலே நடக்குது. என்னது சொல்றது? இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவோம். நம்ம கிட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்கு. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதையெல்லாம் நாளைய தலைமுறையான நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதையெல்லாம் செம்மையாக்கணும்.